உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முடிகிறது. கிட்டத்தட்ட 48 நாட்கள். ரிஷபத்திலிருந்து இந்த செவ்வாய் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை செய்யவிருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அப்போ கும்ப ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்ப 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 5ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை எங்கு விழுகுது அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அப்ப 8ஆம் இடத்தை உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டைம் தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனால பிரச்சனை, வம்பு வழக்கு, இல்லைன்னா பாத்தீங்கன்னா சிறை தண்டனை, இது மாதிரி பாத்தீங்கன்னா கடனால ஊரை விட்டு போறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனால் அது உங்களை பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னா, அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப இந்த செவ்வாய் பகவான் கஷ்டத்தையுமே கொடுத்து உங்களுக்கு நல்லதையும் செய்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பாக வரும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி அவர் பார்க்கறது பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை. அப்ப பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த பணத்தை நாம சேமிப்பு பண்ணுவோமா அப்படின்னா, இந்த பீரியடில் கும்பராசிக்காரங்களே இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இதற்கு முன்னாண்ட 7.5 சனியின் பிடியில் சிக்கி பல குழப்பங்களுக்கு ஆளாகி பல நஷ்டங்கள் அடைந்து பலரால் துன்பப்பட்டு துயரப்பட்டு இன்னைக்கு குடும்ப நிம்மதியுமே இல்லாமல் வாழ்வா சாவா அப்படின்னு பயங்கரமான குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுபோக கடன், கஷ்டம், மனதை போட்டு பிசைற அளவுக்கு உங்களுக்கு மன வருத்தம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே, நம்ம கடனை கட்ட முடியலையே, நாளுக்கு நாள் நம்மளுக்கு கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குதே, இது தீருமா தீராதா அப்படிங்கிற அளவுக்கு நொந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு தெய்வம் கை கொடுத்து தூக்கி விட்ட மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பீரியடு செவ்வாய் பகவானால உங்களுக்கு வரவிருக்கிறது. அது போக குரு பகவானும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. இது அற்புதமான யோகம். அது போக செவ்வாய் பகவானும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப இந்த லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு பணம் லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சொத்தை விற்கலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்ச விலைக்கு கண்டிப்பா விற்கலாம். 7.5 சனியில அடிமாட்டு விலைக்கு கேட்டாங்க, ரொம்பவே குறைச்சு கேட்டாங்க அப்படின்னா இப்ப 7.5 சனியை பத்தி நினைக்கவே வேண்டாம். இப்ப செவ்வாய் பகவான் இந்த பெயர்ச்சியால உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ உங்களுக்கு விற்காத பூமியும் இப்ப விற்கும்.
ஒரு பூமி வாங்குவோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ வந்து வாங்கலாம். இப்போ வாங்கக்கூடிய பூமியாலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், உங்களுடைய அந்தஸ்து உயரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை இப்ப காப்பாத்துவீங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான், முயற்சி வெற்றிக்குரிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் இப்ப வெற்றி காத்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கலாம். நீங்க வாழ பிறந்தவர்கள். இப்ப கொஞ்சம் சோதனை கட்டம் வந்துருச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க குறைத்து எடை போட வேண்டாம். நான் சொல்றது முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த பாயிண்ட் கேட்டுக்கோங்க. உங்களை பார்த்து எத்தனையோ பேர் பொறாமப்படுறாங்க. அந்த அளவுக்கு அறிவு, திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் உங்களை குறைச்சு எடை போட வேண்டாம். நீங்க இன்னைக்கு கெட்டாலும் நாளைக்கு நல்ல நன்மைக்கு வந்துருவீங்க. அந்த அந்த அமைப்பே உங்களுக்கு வந்துருச்சு. அதனால கவலைப்படாதீங்க. இந்த 7 சனியில நீங்க பாதிக்கப்பட்டாலும் தப்பிச்சுக்குவீங்க. அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கிறாரு, அந்த 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப தனம், குடும்பம் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப பணம் விஷயம் நல்லா இருக்கும். அந்த பணம் வரும். அந்த பணத்துல நம்ம கடனை கட்டுவோம், நம்ம கஷ்டங்கள் தீரும், நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம். இதனால நல்ல பேர் எடுப்போம். அது போக உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இது போக நீங்க வந்து பூமி வாங்கலாம், ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாம், உங்க மகன் பேர்ல வாங்கலாம், உங்களுடைய எதிர்காலத்துக்கு வாங்கலாம். அது மாதிரியான யோகங்களும் செவ்வாய் பகவானால உங்களுக்கு வரவிருக்கிறது. அது போக இப்போ நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அது போக வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க, இல்லை டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க, குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்க, இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாரு. குரு பகவானும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வந்து படிப்பு உயரும். உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அபிப்பிராயங்கள் எல்லாத்துக்குமே வரும். இவன் எங்க படிக்கிறா அப்படின்னு நினைச்சது காலம் போய் அந்த பையன் நல்லா படிக்கிறாப்புல, நல்ல மார்க் எடுக்கிறாப்புல, இப்ப நல்லா ஸ்கூலுக்கெல்லாம் போறாப்புல, காலேஜுக்கு போறாப்புல, நல்லா படிக்கிறாப்புல அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க. அதற்குண்டான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாயிருச்சு. அதனால எந்த கவலையும் பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அது போக நீங்க வந்து இப்போ வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டோம்னா, வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளை நீங்க வணங்கி வருவது, அதாவது காளியம்மனை, மாரியம்மனை, துர்க்கை அம்மனை, இது மாதிரி அம்பாளை வணங்கி வருவது நல்லது. வணங்கிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து ஒரு 48 நாள் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.